ஹாலிவுட் சினிமாவில் எப்போவுமே ஒரு கிளாசிக்காகவும் அதே சமயம் எல்லாராலையும் புகழப்படுற ஒரு டாப் 7 மூவிஸை நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மூவிஸ்லாம் ஹாலிவுட்டோட ஒரு கிளாசிக்கல் மாஸ்டர் பீசஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த லிஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபேவரட்ஸ் இருக்கும். நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது சைக்கோ. 1968 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. இந்த மூவி 1960 இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் மூவியாக இருக்குது. மூவி 1960 ரிலீஸ் ஆனதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் தாங்க இருக்கும். பட் அதுதான் இந்த படத்தோட ஹாரர் வைபியை பயங்கரமாக புஷ் பண்ணியிருக்கும். இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் 1 hours and 40 minutes. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் சைக்கோ மூவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆல்ஃபிரட் ஹிட்ச்கோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான் இது. அண்ட் அவர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த படம் பயங்கரமான சக்ஸஸ். இந்த படத்தில் ஆக்டர்ஸ் தான் படத்தோட பெரிய ப்ளஸ். படத்தோட வில்லன் வர சீக்வன்ஸ் அண்ட் அவரோட ஆக்டிங் இன்னும் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த படம் தான் இப்போ வர நிறைய சைக்கோ த்ரில்லர் மூவிஸ்க்கு ஒரு அடித்தளம் போட்டது. இந்த படத்தோட எண்டிங்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் படத்தோட மியூசிக்கை பற்றி பேசி ஆகணுங்க. மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக போட்டிருப்பாரு. அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் உங்கள் மனசில் கிரியேட் ஆகும். அண்ட் ஓவரால் ஆக்டிங், டைரக்ஷன், சவுண்ட், சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே த பெஸ்ட் இந்த மூவி தாங்க. நீங்கள் இன்னும் இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் இந்த மூவியை செக் பண்ணுங்கள். பிகாஸ் நிறையவே பிளடி கண்டென்ட் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது 2001 A Space Odyssey. 1968 தாங்க ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. எனக்கு ஸ்பேஸ் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ ரிலீஸ் ஆன நிறைய ஸ்பேஸ் அட்வென்ச்சர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இதுலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. 1968 அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு தாட் தாங்க, மனுஷன் எப்படி 1968 இந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு அட்வான்ஸ்டான மூவி எடுத்திருப்பான் அப்படிங்கிறது தான். இந்த படத்தோட மெயின் வில்லனே ஒரு ஏஐ தாங்க. 1960s ஏஐ வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம ஸ்டான்லி குப்ரிக். ஸ்டான்லி குப்ரிக்னு பேரை சொன்னாலே சினிஃபைல்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவரோட ஒவ்வொரு படத்துலையும் அவரோட பிரம்மாண்டத்தையும் ஒரு புதுமையான விஷயத்தையும் ஆட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த படத்தோட எண்டிங் இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குங்க. நீங்கள் இப்போ இந்த படத்தோட எண்டிங்கை பார்த்தா கூட உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அண்ட் படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பயங்கரமாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தோட மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த படத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இன்டர்ஸ்டெல்லரை எடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கூட நான் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுவேங்க. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி, ஷார்ட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நீங்கள் கண்ணை எடுக்கவே மாட்டீங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் இன்னொரு டைமென்ஷனுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. அதை எல்லாமே நம்ம ஸ்டான்லி குப்ரிக் பார்த்து எடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டுருவோம். 5th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற படம் த ட்ரூமன் ஷோ. 1998 ரிலீஸ் ஆன காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். அண்ட் டியூரேஷன் வெறும் 1 hours and 43 minutes. படத்தோட டேரக்டர் பீட்டர் வே. படத்தோட மேக்கிங்கை பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேக்கிங் இருக்கும் படத்தில். அண்ட் ஜிம் கேரி அவரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஜிம் கேரியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இந்த படம் இவ்வளோ பேத்துக்கு ரீச் ஆனதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி தாங்க. அதை பற்றி நம்ம பேசினா ஸ்பாய்லர்ஸ் ஆகும். ஸோ பேச வேணாம், நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூவியோட எண்டிங்கில் நம்மளாம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சு செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷனால் யோசிக்க முடியுமாடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டவுட் இருக்கும், நம்மளும் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு படத்தில் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. அண்ட் டாப் 4th பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற படம் பிளேட் ரன்னர் 1982. இந்த மூவி 1982 ரிலீஸ் ஆன பிளேட் ரன்னருங்க. 2017 ஒரு பிளேட் ரன்னர் ரிலீஸ் ஆகிருக்கும். அது இந்த படத்தோட சீக்வல். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது அதோட ப்ரீக்வலான பிளேட் ரன்னர் 1982. இந்த படத்தோட டியூரேஷன் 1 hours and 53 minutes. அண்ட் இது ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கேயே வாழ வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் மேக்கிங் படத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். 1980 பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க இந்த மூவியை.
நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு புதுசாக தாங்க இருக்கும். அண்ட் இந்த படமும் இப்போ வர நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்கு அடித்தளம் போட்ட மூவி. நிறைய மூவிஸ் இந்த படத்தோட ஐடியா இதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ஹாரிசன் ஃபார்ட் ஆஸ் எ ரிக் கேரக்டராக தெரிக்க விட்டுருப்பார் இந்த மூவியில். இந்த மாதிரி டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவி தான் பிளேட் ரன்னர். அண்ட் இந்த மூவியோட சீக்வல் தாங்க 2017 வந்த பிளேட் ரன்னர் 2049. இந்த ரெண்டு படத்துக்கு ஒரு அழகான கனெக்ஷன் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வர நிறைய கேரக்டர்ஸ் அந்த படத்துலையும் வந்திருப்பாங்க. நீங்கள் அந்த 2017 பிளேட் ரன்னரை பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படமும் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. 18+ இருந்தால் மட்டும் இந்த மூவியை செக் பண்ணுங்க. பிகாஸ் இந்த படத்தில் ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் இருக்கும். டாப் 3ல டாக்ஸி டிரைவருங்கிற மூவி தான் இருக்குது. 1976 ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் மூவி தான். டியூரேஷன் ஆல்மோஸ்ட் 1 hours and 53 minutes. இந்த மூவி பற்றி சொல்லணும்னா மார்டின் ஸ்கோர்சஸோட கிளாசிக்கல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். படத்தில் ராபர்ட் டி நீரோவோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்குங்க. அந்த காலத்து ஜோக்கர் மாதிரி அவரை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2019 அந்த ஜோக்கர் படத்துலையும் இந்த படத்துக்கான ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு மனுஷன் சொசைட்டியில் நடக்கிற தப்பை பார்த்து அவனே இறங்கி அந்த தப்பை சரி பண்ண நினச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் படத்தோட அவுட்புட். அண்ட் படத்தோட அனதர் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் தான். படத்தில் வந்த மெயின் கேரக்டரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போவாங்க. அந்த சீனை தி பெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்னு சொல்லலாம். அண்ட் சொசைட்டியில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவி இது. ஒரு கிளாசிக்கலான சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மூவியும் நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் செக் பண்ணுங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. அடுத்ததாக டாப் 2 பொசிஷனுக்கு வந்தாச்சு. டாப் 2ல இருக்க படம் ரெக்வியம் ஃபார் அ ட்ரீம். 2000 வந்த ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் ட்ராமா மூவி தாங்க இது. இந்த மூவியோட டியூரேஷன் 1 hour and 42 minutes. இந்த மூவி ரெக்வியம் ஃபார் அ ட்ரீம்னு ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி நான் என்னங்க சொல்ல, படம் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes நல்லா தாங்க போவோம். நல்லா தானே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது படத்தோட எண்டிங்கை நெருங்க டேரக்டரு என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ் வரும்போதெல்லாம் ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு படத்தை எடுக்க முடியுமாடா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த கிளைமேக்ஸ் தாங்க, அந்த கிளைமேக்ஸ் ஒரு 30 minutes டேரக்டர் சம்பவம் பண்ணி வச்சிருப்பாரு. வீக் ஹார்ட்டட் பீப்புளெலாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துடாதீங்க. அண்ட் படத்தோட எடிட்டிங் பற்றி பேசியே ஆகணுங்க. நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு யூனிக்கான ஒரு எடிட்டிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆச்சு. அதுதான் இந்த படத்தை ஒரு ஹைலைட் பண்ணிட்டே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட எடிட்டிங் ஆஸ்கர் லெவலுக்கு இருக்கும். அண்ட் படத்தில் பிஜிஎம்ஸ் அண்ட் சவுண்ட் ட்ராக்ஸ். படத்தோட டைரக்டர் சிம்பிளாக ஒரே விஷயத்தான் நம்ம மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணோட மைண்டில் வர ஆன்சிட்டி, டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு மியூசிக்கை போடுங்க அப்படின்னு சொன்னால் மனுஷன் குக் பண்ணி கொடுத்துருக்காருங்க மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே தான் பேசணும்னா கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் படத்தை டேரெக்டாகவே பாருங்கள். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும். இந்த படத்தில் நடித்த ஜெனிஃபர் கொலனிக்கு ஒரு பிக் சல்யூட்டுங்க. அவங்க இந்த ரோலை எடுத்து பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஜாரட் லெடோ அண்டு அவங்களுக்கு அம்மாவாக ப்ளே பண்ண எலன் ரெஸ்ட்ரெயின், அவங்களோட ஆக்டிங்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த படத்துலையும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 18+ கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் செக் பண்ணுங்கள். இந்த மூவியும் அமேசான் பிரைமில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சு. நம்பர் 1ல என்ன மூவினா வெல்கம் டு ஃபைட் கிளப். கண்டிப்பாக நீங்களாம் ஃபைட் கிளப் மூவி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 1999 ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வித் டியூரேஷன் 2 hours and 19 minutes. நான் பார்த்த படங்கள்லேயே என் லைஃப்பை பயங்கரமாக சேஞ்ச் பண்ண மூவினா அது இந்த மூவி தான். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையவே லெசன்ஸ் இந்த படத்தில் இருக்குங்க. சிம்பிளாக ஒரு மனுஷனுக்கு இன்சோம்னியானால வர பிரச்சனைகள் தாங்க இந்த படம். நான் இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே மறுபடியும் இன்னொரு டைம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் திரும்பி பார்த்தேன். பிகாஸ் அவங்க சொல்ல வந்திருக்க விஷயம் அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். அண்ட் பிராட் பிட் ஆஸ் அ டைலர் டர்டன், மனுஷன் டைலர் டர்டனாகவே வாழ்ந்துருக்காருங்க. அண்ட் எட்வர்ட் நார்டன் அவரும் ஒரு பர்ஃபார்மன்ஸை பீக்கில் காமிச்சிருப்பாரு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தில் அவங்க மெயினாக ஸ்டோரியில் சொல்ல வந்த விஷயத்தை விட பேக்ரவுண்டில் நிறையவே லெசன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ பெருசாக ஓடலை, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு பெரிய அடி வாங்குச்சு. அண்ட் லேட்டராக இப்போ அந்த மூவி எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. டேவிட் ஃபின்ச்சரோட பெஸ்ட்டை நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனல் ட்விஸ்ட்டு, எப்பா இந்த மாதிரியெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டை வைக்க முடியுமாடா? நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹாலிவுட் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்க முடியாது. இந்த படத்தை நீங்களும் பார்க்கலன்னா சீக்கிரம் போய் பாருங்கள். இந்த மூவியும் 18+ தான். ஸோ நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் தான் செக் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் 18 வயசு தாண்டினதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய். Good afternoon, good evening, and good night.